இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். சோம்பு 1 டீஸ்பூன், கிராம்பு பட்டை சேர்த்துக்கிடுவோம். கறி மசாலா பட்டை சேர்த்துக்கிட்டோம். நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகா சேர்க்கையில் கவனமாக சேருங்க, மேலே எண்ணெய் தெரிச்சிடும். நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க ஒரு 5 தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி அரை வேக்காடு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா எல்லா பக்கத்தும் மிக்ஸ் ஆகிற மாதிரியா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். சிக்கனு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. 4 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் 4 ஸ்பூனு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இஞ்சியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிக்கனு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. தண்ணி வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம இறக்கிடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி முடிச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.